ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இனி பற்றி ஒரு வீடியோ பற்றி பேச போகிறோம். என்னென்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. என்னென்னா அண்ணன் என்னென்ன இன்னும் நாமினேஷன் டீட்டெயில் வரவே இல்லை ஏன் அப்படின்னு. ஆக்சுவலாக பிக் பாஸ்லேயே வந்துட்டு பயங்கரமான பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு. அதை பேன் பண்ண சொல்லி அங்கே நிறைய போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 200 போலீஸ் குவிச்சு வச்சுருக்காங்கன்ற மாதிரிலாம் அப்டேட் வந்துருக்கு இல்லையா? ஸோ அதனால தான் அப்டேட் வர்றதுக்கு தாமதம். இல்லைன்னா ஏன்னா அங்கே ஒர்க் பண்ணுற ஆட்கள் கசிய விடுற டைமில் தான் அந்த விஷயங்களாம் வரும். அவங்களே உள்ளே இருக்கும்போது போராட்டம் நடக்கும்போது எப்படி வெளியே வருவாங்க? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்குல்ல. ஸோ அதனால தான் இந்த அப்டேட்லாம் வரதுக்கு லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்னென்னா நம்ம ஏன்னா நிறைய பேர் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டதுனால நம்மளுக்கு என்னென்ன தோணுது அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. சரிங்களா? நான் உடனே இதுதான் அப்டேட்லாம் சொல்ல மாட்டேன். இது நீங்கள் நிறைய பேர் கேட்டதுனால நம்ம ஒரு கெஸ் பண்ணுவோம். அதுவும் கரெக்டாக வருதா மேட்ச் ஆகுதான்றதை பார்க்கலான்றதுக்காக தான் இந்த அப்டேட்டு. ஸோ நான் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுட்டேன் யார் யார் வர போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு கன்ஃபார்மாக விஜய் பார்வதி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அவங்க தலை போஸ்ட்டுக்கு அங்கே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தலை போஸ்ட்டில் அடித்து நொறுக்கிட்டாங்க அப்படின்னா, ஏன்னா பிரவீன் இல்லை, இப்போ திவ்யா, விஜய் பார்வதி, அதுக்கப்புறம் நம்மளுடைய சபரி. ஸோ இவங்க 3 பேரில் கண்டிப்பாக சபரி இது வரைக்கும் டாஸ்க்கை சூப்பராக பண்ணாலும் கிடையவே கிடையாது. ஆனால் உத்வேகம் விஜய் பார்வதி கிட்ட இருக்குது. ஸோ அந்த ஒரு வெறி இருக்குது. அதனால் விஜய் பார்வதி வரணும்னு தான் என்னுடைய ஆசை. ஏன் அப்படின்னா சபரி ஆல்ரெடி அந்த மாதிரி பண்ணிட்டார். இந்த மேனேஜர் போஸ்ட்டு கொடுத்தாங்க பாருங்கள், அப்படியே வெறுப்பாயிருக்கு. நிறைய பேர் காண்டாயிருப்பீங்க. ஏன்னா யாரெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சண்டை போடுறவங்களாம் விட்டுறாரு. அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான நாட்கள் அப்படி கொஞ்சம் தேவையில்லாத ஆட்களை மிஞ்சுறதும் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறதுனால எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு அவர் மேலே ஃபேக்குன்ற விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக விஜய் பார்வதி வந்தால் சமமாசாக இருக்கும். திவ்யா தான் ஆக்சுவலாக கேப்டனாக வந்திருக்காங்கன்ற மாதிரி ஒரு அப்டேட் வருது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி வந்தால் சமமாசாக இருக்குது. ஏன்னா திவ்யாவோட கேப்டன்சி பார்த்துட்டோம், சபரியை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அது கடைசியில் புஷ்ஷு தான் போக போகுது. அப்படியே வாங்க வாங்க நான் அரவணைச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் போவோம். அதனால் விஜய் பார்வதி வந்துச்சுன்னா கண்டிப்பாக டெரராக இருக்கும். ஆனால் சப்போஸ் கேப்டன்ஷிப்பில் இப்போ திவ்யா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக விஜய் பார்வதி விடவே மாட்டாங்க. விஜய் பார்வதி பிடிச்சி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கமருதீன் கன்ஃபார்ம் மாட்டுவாப்பில். ஏன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், கமருதீன் இந்த சண்டையில் பயங்கரமான ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திட்டாங்க. ப்ராங்க்ன்ற ஒரு காரணத்துக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நிறைய பேர். அதனால் இந்த சண்டே காரணமாக வச்சே இந்த அதில் சம்மந்தப்பட்ட 3 பேர் கன்ஃபார்ம் நாமினேட் பண்ணுவாங்க. ஒன்று கண்டிப்பாக பிரஜன் கன்ஃபார்மாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிரஜன் மேலே நிறைய பேருக்கு கோவம் இருக்குது. முக்கியமாக கானவனத்துக்கு கோவம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருங்க நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி மற்றவங்க இப்போ அமித் ப்ரோ சொல்லிட்டு இருந்தார், கெமி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் கன்ஃபார்மாக பிரஜன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஒரு விஷயம். இன்னொன்று விஷயம் பார்த்திங்கன்னா விஜய் பார்வதி எதுக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, விஜய் பார்வதி மேலே செம்ம காண்டா ஒரு 3 பேர் இருக்காங்க, பயங்கர காண்டா. ஏன்னா மற்றவங்களாம் தலை போஸ்ட்டுக்கு நாமினேட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வரதுக்கு வாய்ப்பில் இருந்தானங்க அர்த்தம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இல்லைங்க, அதெல்லாம் கரெக்டு. ஆனால் ஒரு 3 பேர் இன்னும் சமகானில் இருக்காங்க. யார் என்ன? திவ்யா, பிரஜன், சாண்ட்ரா. இவங்க 3 பேரும் வெளியில் போய் குசுன்னு பேசுகிறதும் பார்த்தீங்கன்னா ஒன்று கமருதீனாக இருக்கும், இல்லை விஜய் பார்வதியாக இருக்கும். ஸோ அங்கேயே குசுன்னு பேசுகிறாங்கன்னா நாமினேஷன் பண்ணுற இடத்துல விட்டுருவாங்களா பாஸ்? கண்டிப்பாக பூச்சி போடுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அரோரா. இன்றைக்கி ஒரு தரமான ஒரு சம்பவத்தை இன்றைக்கி நேற்றுலாம் விஜய் சேதுபதி அவர் பண்ணார். ஆக்சுவலாக நீங்கள் மறந்துடுறீங்க, மைண்டை திங்க் பண்ண கூர்மையாக வச்சுக்குங்க, உங்களுக்காக தான் இந்த டாஸ்க்கே அப்படின்ற மாதிரி. என்ன நாமினேஷன்ஸில் திங்க் பண்ணுங்கள். ஆடியன்ஸாக உட்காந்துட்டு இருக்காங்களே, கொஞ்சமாவது மூளை இருக்கா இல்லையா? அவங்கள நாமினேட் பண்ணாமல் உங்கள் பர்சனல் வெஞ்சன்ஸை காமிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். இன்றைக்கி அதவே ஒரு அப்டேட்டு அதை ஒரு டாஸ்க்காக கொடுத்துட்டாரு. என்ன பேமெண்ட் கொடுத்தா போதும், மற்றபடி எதுவுமே வேண்டாம் அப்படின்னு யாருன்னு எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, மைண்டில் யோசிக்கிறாங்க. இல்லையே விஜய் பார்வதி கரெக்டு, கமருதீன் கரெக்டு, அரோரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கே வைக்கிறாங்களா. ஸோ இது ஒரு டாஸ்க் மூலமாக அவங்களுடைய மைண்டில் இன்சர்ட் பண்ணுறது. தயவு செஞ்சு பண்ணி தொலைங்கடா. உங்களால் எவ்வளோ பிரச்சனை தெரியுமாங்க. இந்த வாரம் சப்போஸ் அரோரா வந்திருந்தாங்கன்னா துஷார் அரோரையும் வெளியே அமைச்சிருப்பாங்க. இப்போ பிரவீன் உள்ளே இருந்திருப்பார். ஆனால் பிரவீனே இப்போ சீக்ரெட் ரூமாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. பட் சொல்கிறேன். ஸோ அப்படின்னு இருக்கும்போது இது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி அடுத்த வாரம் கண்டிப்பாக டபுள் எவிஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி ஒரு அப்டேட் வருது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி ஒருத்தர் தூக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ரம்யா ஜோவை தூக்குவாங்க நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஸோ ரம்யா ஜோ நாமினேஷன்ஸில் காப்பாற்றிருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது திரும்பவும் ரம்யா ஜோ அவங்கள காப்பாற்ற தான் போகிறாங்க. ஸோ அப்போ வேறு யாரையோ தூக்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் இந்த அரோரா உள்ளே வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக டபுள் எவிஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் ஒருத்தர் கண்டிப்பாக தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் எஃப்ஜே வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அமித் ப்ரோலாம் செம்ம டென்ஷன் ஆகிட்டார். அதே மாதிரி
இன்னும் ஒரு சில பேருக்கு வந்துட்டு இந்த விஜயோட ஆக்டிவிட்டி சுத்தமாக பிடிக்காது. விஜய் பார்வதி சத்தியமாக பிடிக்காது, திவாகருக்கு பிடிக்காது, அதை நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படின்போது கண்டிப்பாக விஜய் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திவ்யா வந்துட்டு ஊரே சேர்ந்து பண்ணும். சப்போஸ் கேப்டன் ஆகலைன்னா கண்டிப்பாக வந்து ஊரே சேர்ந்து பண்ணுவாங்க. அமித் ப்ரோவை கண்டிப்பாக வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது குறிப்பாக சபரியும் எஃப்ஜேவும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எஃப்ஜே எவ்வழியோ சபரி அவ்வழி. தம்பி என்ன சொன்னாலும் அண்ணன் செய்வான்டா. ஏன்னா வந்து அண்ணன் வந்து ஏதோ பெரிய துரோகம் பண்ண மாதிரி. அதுவும் வந்துட்டு இப்போ என்ன அப்டேட் வருதுன்னா, நம்ம தீபக் சொன்னார், ஆக்சுவலாக என்ன சொல்லியிருப்பான்னா அந்த பீட் பாக்ஸை கம்மி பண்ண சொல்லியிருப்பார். சரிங்களா, அது என்னவா தெரிஞ்சு மேபி போயிருக்கும். ஆனால் சொன்னார் அவர் வந்து எஃப்ஜே வந்து அது அவங்க மட்டும் தான் தெரியுது, அந்த எஃப்ஜே பண்ணுற விஷயங்கள் மட்டும் தான் தெரியுதுன்னு போது இவர் சொல்லியிருப்பார் பீட் பாக்ஸை கம்மி பண்ண சொல்லுன்னு. ஆனால் இப்போ என்ன தகவல் வருதுன்னா, இல்லை நான் அந்த மாதிரி சொல்லலைன்ற மாதிரி சொல்லி அமித் ப்ரோக்கு வந்து செம்மாவாக போகிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இது ஒரு பெரிய தப்பு மாதிரி வந்துட்டு அங்கே சித்தரிக்கப்படும். அப்படின்னும்போது அமித் ப்ரோ மேலே ஒரு சில பேர் வந்துட்டு கார்னர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக எஃப்ஜேவும் இந்த சபரியும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வியானா கன்ஃபார்ம் பூச்சி போடுவாங்க. யார் யார் போடுவாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். வியானாவை மறக்காமல் கேட்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நோட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா விக்ரம். ஸோ விக்ரம் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ஒரே ஒரு பாயிண்ட்டை சொல்லி நாமினேட் பண்ணுவாங்க. என்னன்னு சொல்லுங்கள், அவர் எப்படிங்க அப்படியே அந்த இது விஷயத்தை கொடுக்கலாம்? தப்பு இல்லையாங்க கேப்டன் இந்த விஷயங்களில்? கேப்டன்ற பாருங்க அந்த ஹெட் விஷயத்தை எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ மட்டும் இல்லைங்க, ஒரு வாட்டி இது தாங்க பண்ணுறாங்க. அதுவும் பிக் பாஸே வந்துட்டு நான் ஐ எம் வெரி டிசப்பாயின்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் விக்ரம் சப்போஸ் திரும்ப உள்ளே வந்தாலும் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஓட்டு தான் வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. சப்போஸ் நெருக்கடியான ஒரு விஷயம், இப்போ போன வாரம் பார்த்தீங்கன்னா 5 பேர் வந்தாங்க பாருங்க, அந்த மாதிரி நெருக்கடியில் மாட்டினான்னா சாருக்கு ஊன்னு தான். அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா கனி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கனியா எப்படிங்க? அவங்க தான் அந்த ராஜா மாதாவாக இருக்காங்களேன்னா, நேற்று நல்லா நோட் பண்ணிங்கன்னா விஜய் சேதுபதி வச்சு செஞ்சுருப்பார். என்னென்னா நீங்கள் வந்து அந்த சுகர் கோட்டிங் பண்ணுற விஷயங்கள், சுகர் ஃபேக்ட்ரி மாதிரி பண்ணுற விஷயங்கள் ஏன் இன்னும் இந்த மாதிரியே இருக்கீங்க கலாச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் ரெடியாக வந்து ஒரு 3 பேர் இருக்காங்க கனியை வந்து நாமினேட் பண்ணுறதுக்கு. அதில் முக்கியமான 2 பேர் பார்த்தீங்கன்னா கமருதீன் அண்ட் விஜய் பார்வதி. ஏன்னா அவங்க மைண்டுக்குள்ள ஆல்ரெடி இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வச்சு இவங்க ஓடிட்டுருக்காங்கன்றது நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட 5 வாரம் நாமினேஷன்ஸில் வரல. இந்த ஒரு விஷயத்தை வந்து யாராவது ஒரு இடத்துல பதிவு பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் அலர்ட் ஆவாங்க. ஆனால் ராஜமாதா குரூப் யாருமே கனி மேலே கையை வைக்க மாட்டாங்க. ஸோ இவங்க பண்ணதான் ஆச்சு. ஆனால் 2 ஓட்டு இருந்துச்சாவே உள்ளே பூந்துருவாங்க. ஆனால் கனி வந்தாலும் வந்து வெளியே போவாங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ வாய்ப்பு யாருக்கெல்லாம் இல்லை இந்த நாமினேஷன்ஸில் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திவாகருக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா அந்த சாண்ட்ரா குரூப்பே பார்த்தீங்கன்னா திவாகர் மேலே ரொம்ப பாசமாயிட்டாங்க. பாவம் அப்படின்னு ஆகிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அந்த குரூப்பும் வைக்க மாட்டாங்க. மற்றபடி எல்லாருமே வந்து ரொம்ப ஃபீல் வேறு பண்ணுறாங்க. இந்த குறும்படம் போட்டாங்கன்னா அது ஒரு பெரிய பாசிட்டிவ் ஆகிடும் திவாகருக்கு. பாவங்க அவரை போய் கலாச்சிட்டிங்களேன்னு. ஸோ அவர் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. 2வது பார்த்தீங்கன்னா விக்ரம் வாய்ப்பு இருக்குலேயும் இருப்பார், வாய்ப்பு இல்லைன்றதுலேயும் இருப்பார். ஏன்னா அங்கே வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. சரிங்களா, ஏதாவது இவர் வந்து கொடுக்கும்போது அம்மையத்தெல்லாம் சொல்லி பாவங்க அழுதாரு அப்படின்னு. ஆனால் அது வந்து என்ன சீக்ரெட் டாஸ்க்குன்ற ஒரு விஷயத்தில் வருது. ஸோ சீக்ரெட் டாஸ்க்குன்ற ஒரு விஷயம் வந்து சாண்ட்ரா பண்ணதுனால தான் இவர் வந்து இந்த கேப்டன்ஷிப்பை விட்டுருக்காரு அப்படின்னும் போது அவர் மேலே ஒரு பரிதாபம் வரும். ஸோ அதனால் அவரும் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்தது ரம்யா. நல்லா நோட் பண்ணி பாருங்கள், இந்த வாரம் யார்கிட்டையும் சண்டையே போகல விஜய் பார்வதி தவிர்த்து. ஆனால் விஜய் பார்வதிக்கு பார்த்தீங்கன்னா கனி மேலேயும் இவங்க மேலே தான் வந்து கண்ணு. ஸோ அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்துட்டு ரம்யா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மற்றவங்க கிட்டே யார்கிட்டையும் சண்டையே போகல. குறிப்பாக வைல்ட் கார்டு கிட்ட வந்து சொம்பு அடிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெமி வாய்ப்பே கிடையாது. நல்லா நோட் பண்ணி பாருங்களேன் கெமி. அடுத்தது சுபிக்ஷா கண்ணில் மண்ணத்தை விட்டு கம்முன்னு போயிட்டே இருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சது தான். ஸோ பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி, கமருதீன், பிரஜன், அரோரா, எஃப்ஜே, திவ்யா, அமித், வியானா, விக்ரம், கனி இவங்க தான் வந்துட்டு மேக்ஸிமம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றது என்னோட அனுமானம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா சீக்ரெட் டாஸ்க் முடிஞ்ச உடனே இவங்களுக்கு ஒரு டைரக்ட் நாமினேஷன் பவர் வர கிடைக்க போகுது. அது எய்தர் பிரஜன் ஆர் நம்ம சாண்ட்ரா. ஸோ அவங்க நாமினேஷன் 2 ஓட்டுக்கெல்லாம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. டைரெக்டாக நாமினேட் பண்ணுவாங்க. அது கண்டிப்பாக விஜய் பார்வதி தான் பூச்சி போடுவாங்கன்றதில் மாற்றுக்கிறதே கிடையாது. சப்போஸ் தலை ஆகலைன்னா பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்கள் உங்களோட மைண்டில் சொல்லுங்கள். எனக்கு இவங்களாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.